அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். ஃபர்ஸ்ட் ஷோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய ஃபர்ஸ்ட் ஷோ நிகழ்ச்சியில நாம பார்க்க இருக்கிற படம் கலன். கலன் திரைப்படத்தின் திரை விமர்சனம். வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். கருப்பு சட்டை போட்டிருக்கும் கஞ்சா வியாபாரிக்கும் அவருக்கு துணை போகும் காக்கி சட்டைக்கும் எதிராக வெட்டுடையால் காலை பொங்கி எழுகிறாள். அதுதான் இந்த படத்தினுடைய கதை. இந்த படத்தினுடைய கதாநாயகன் வேங்கை வெளியூர்ல படிச்சுட்டு சொந்த கிராமத்துக்கு போவான். அங்க அவனுடைய நண்பன் ரொம்ப வேதனைப்படுவான். அதாவது கஞ்சா வியாபாரிட்ட நான் வேலை பார்க்கறேன், அவங்ககிட்ட என் தங்கச்சியோட படிப்புக்காக பணம் கேட்டேன், படிப்புக்கு பணம் கொடுக்க முடியாது, படுக்கிறதுக்கு வர சொல்லு, பணம் தர்றேன் அப்படின்னு சொன்னான்னு வேதனைப்படுறாரு. இதை கேட்டதும் வேங்கைக்கு கோபம் வந்துடுது. அதாவது கஞ்சா வியாபாரம் பண்ணி இளைஞர்களை சீரழிக்கிறாங்க இல்லையா, அதாவது அநியாயம் நடக்குது இல்லையா, இதெல்லாம் தட்டி கேட்கணும் அப்படிங்கிற ஆத்திரத்தோட கஞ்சா விற்கிற வேலுவோட வீட்டுக்கு போவார். அங்க வேலை கிடைக்காததுனால அவனுடைய சகோதரி காயத்தில் இருப்பாங்க. அவங்கள்ட்ட எச்சரிச்சுட்டு, இனிமே வியாபாரம் பண்ணீங்கன்னா உங்களை உண்டையில நான் ஆக்கிடுவேன் அப்படின்னு மிரட்டிட்டு வந்துருவாரு. கஞ்சா வியாபாரி வேலுவுக்கு இந்த தகவல் தெரிய வருது. அக்கா கழுத்திலேயே ஒருத்தன் கத்திய வச்சிருக்கிறானே, சும்மா விடலாமா, அவன் இருந்தா நம்ம கஞ்சா வியாபாரத்துக்கு ஆபத்து தான் அப்படின்னு போலீஸ் ஒத்துழைப்போட அவனை கொல்ல நினைக்கிறார். வேங்கையினுடைய நண்பன் இருக்கான் இல்லையா, அவன் தங்கைய பணைய கைதை வச்சுக்கிட்டு வேங்கையின் நண்பன் மூலமாக வேங்கை ஒரு இடத்துக்கு வர சொல்லி அவனை போட்டு தள்ளுறாரு. மகனை கொண்டுட்டா தாய் சும்மா இருப்பாங்களா? வேங்கையினுடைய அம்மா தீபாசங்கர் ஒரு பக்கம், வேங்கையினுடைய மாமா அப்புக்குட்டி ஒரு பக்கம் தன்னுடைய ஆட்களோட சேர்ந்து அந்த கொலைவெறி கூட்டத்தை கொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதுல போலீஸ் துணையோட இருக்கிற கஞ்சா வேலு வெற்றி பெற்றாரா, அதாவது தம்பியும் அக்காவும் உறவினர்களை சேர்த்துக்கிட்டு நண்பர்களை சேர்த்துட்டு கொலைக்கு போறாங்க இல்லையா, அவங்க வெற்றி பெற்றாங்களா அப்படிங்கிறது தான் மீதி படம். வேங்கையினுடைய அம்மாவாக நடித்திருக்கும் தீபாசங்கர், வேங்கையாக நடித்திருக்கும் யாசர், வேங்கையின் தாய்மாமனாக நடித்திருக்கின்ற அப்புக்குட்டி, இந்த 3 பேர் தான் கதையின் நாயகர்கள். சென்டிமெண்டாக அழுகின்ற பாத்திரத்தில் தான் தீபாசங்கரை பார்த்திருப்போம். ஆனால் இந்த படத்தில் சென்டிமெண்ட் என்பதையும் தாண்டி மகனை கொலை செய்தவர்களுக்கு எதிராக பொங்கி எழுகிற பாத்திரம், அதை மிரட்டலாக செய்திருக்கிறார். மகனின் உடலை பார்த்து வயிறெறிந்து அழுகின்ற காட்சியில், போலீஸ் அதிகாரியிடம் யார் பெரிய மனுஷன் என்று வீரவசனம் பேசுகிற காட்சியில் அசால்ட்டாக நடித்து அந்த பாத்திரமாகவே தெரிகிறார் தீபாவை போலீஸ் அதிகாரிகள் லாக்அப்ல வச்சு சித்திரவதை செய்கின்ற காட்சியில் வீரமிகுந்த பெண்ணாக மனதில் நிற்கிறார். என் மனைவின் வயிற்றுல வளர்ற என் மகனை விட உன் மகன் தாங்க எனக்கு மூத்தவன், அவன் தான் எனக்கு சின்ன புள்ளியில இருந்து என் மகனா வளர்ந்தவன் அப்படின்னு சொல்கின்ற பாத்திரத்துல அப்புக்குட்டி தனக்கு கொல்லி வைக்க வேண்டியவனை தன்னையே கொல்லி வைத்து விட்டார்களே என்று ஆவேசம் கொண்டு கொலைவெறியோடு திரிகின்ற பாத்திரத்தில் அனாயாசமாக நடித்திருக்கிறார் அப்புக்குட்டி. கஞ்சா கூட்டத்தை அழிக்க போராடுகிற காட்சியில் மனதில் நிற்கிறார். அநியாயத்தை கண்டு பொங்கி எழுகின்ற வேங்கை கதாபாத்திரத்துல யாசர் பாத்திரத்திற்கு பொருத்தமாக இருந்து அந்த பாத்திரமாகவே தெரிகிறார் யாசர். அவருடைய நடிப்பு சிறப்பாக அமைந்திருக்கிறது. பெண் பித்தனாக கஞ்சா வேலுவாக சம்பத்ராம் பிரதான வில்லன் வேடம், அதை கச்சிதமாக செய்து மிரள வைக்கிறார். அவரது சகோதரியாக காயத்ரி குடிப்பது புகைப்பது என்று போதை மற்றும் திமிருடன் இருக்கின்ற பாத்திரம், அதை நிறைவாக செய்திருக்கிறார். காடுனா அதுல சிங்கம் இருக்கும், காட்டுக்கு ராஜா சிங்கம் தானே, அது மாதிரி இந்த ஏரியாவுக்கு இந்த ஸ்டேஷனுக்கு நான் தான் ராஜா, நான் தான் சிங்கம் அப்படின்னு கர்ச்சிக்க கூடிய கதாபாத்திரத்தில் போலீஸ் அதிகாரியாக சேரன்ராஜ் ஏமாற்றுகின்ற பேர் வழி அநியாயத்துக்கு துணை போகும் பாத்திரம், அதை சரியாக அழுத்தமாக செய்திருக்கிறார் சேரன்ராஜ். வெட்டுடையால் காலியாக ஆக்ரோஷமான தோற்றத்தில் ஒருத்தர் நடித்திருக்கிறார். யதார்த்தமான நடிப்பு. நகை திருடனாக போலீசிடம் அடி வாங்கி போலீசுக்கு உதவுகின்ற பாத்திரத்தில் நடித்திருக்கிறார் குருமூர்த்தி. உயரதிகாரி சொல்லும் கட்டளையை நிறைவேற்றும் போலீஸ் அதிகாரியாக நடித்திருக்கிறார் மணிமாறன். மேலும் பீட்டர், சரவணன், வேலு என பலர் நடித்திருக்கிறார்கள். சிவகங்கை மாவட்டத்துல நடக்கிற மாதிரி கதைக்களம், அதனால அந்த மாவட்டத்துல நடக்கின்ற அதாவது அறிவால் கலாச்சாரம், சில இடங்களில் நடக்கின்ற அறிவால் கலாச்சாரம் மோதல், இவற்றை அழகாக காட்சிப்படுத்தியிருக்கிறார் ஒளிப்பதிவாளர்கள் ஜெயக்குமார் மற்றும் ஜே.கே. திருவிழா மற்றும் வெட்டுடையால் காலை பாடல் ஆகிய இடங்களில் அவர்களது திறமை பளிச்சிடுகிறது. விக்னேஷ், விநாயகம் இருவரும் இணைந்து படத்தொகுப்பு செய்திருக்கிறார்கள். பரபரப்பான சம்பவங்களை விறுவிறுப்பாக செல்ல இவர்களது பணி உதவி இருக்கிறது. பாடல் மற்றும் பின்னணி இசையில் கவனிக்க வைக்கிறார் இசையமைப்பாளர் ஜெர்சன். அதுவும் வெட்டுடையால் காலி பாடல் இருக்கு இல்லையா,
அதை நாமளே கோவில் திருவிழாக்கு சென்று அதை வேடிக்கை பார்க்கின்ற ஒரு அனுபவத்தை தந்திருக்கிறார். பாடல்களை குருமூர்த்தி மற்றும் குமரி விஜயன் இருவரும் எழுதியிருக்கிறார்கள். தென் மாவட்டத்துல சில இடங்கள்ல போதை வசத்துக்கு இளைஞர்கள் அடிமையாகிறாங்க. போதையாவர்கள் கொடுத்த பணக்காரனா இருக்காங்க, போலீஸ் துணை நிக்குது இல்லையா, அதையெல்லாம் எதிர்க்கின்ற கதையாக இந்த படத்தின் கதையை எழுதி இயக்கி இருக்கிறார் இயக்குனர் வீரமுருகன். போதையால் எவ்வளவு சீரழிவுகள் நடக்கிறது, அதை தடுக்க வேண்டிய காவல்துறை எப்படி பணத்துக்காக சோரம் போகிறது என்பதை அழுத்தமாக பதிவு செய்திருக்கிறார். ஆனா கஞ்சா வியாபாரி கருப்பு சட்டக்காரன், அதை தட்டி கேட்கிறவன் விபூதி பூசினவன் அப்படின்னு காட்டியிருப்பது ஏற்புடையதல்ல. அநியாயத்துக்கு எதிராக பொங்கி எழ வேண்டும், அதனால் உயிர் பலியும் சிறையும் தான் பரிசாக கிடைக்கும் என்பதை விவரமாக பதிவு செய்திருக்கிறார். தெய்வம் தங்கள் மூலம் தீர்வு எழுதுவது போல கதை சொல்லியிருப்பது இளைஞர்களை உசுப்பேற்றுவதாகும். அநியாயத்துக்கு எதிராக மக்கள் ஒன்று சேர வேண்டும், அநியாயத்துக்கு எதிராக மக்கள் ஒன்று திரண்டு போராட வேண்டும் என்று சொல்லவில்லை. தனி மனிதனை எதிர்த்து பழிவாங்குவது போல கதையை அமைத்திருக்கிறார். படத்தின் பல இடங்களில் முத்துராமலிங்க தேவரை காண்பித்திருக்கிறார்கள். ஆனால் அவர் சொன்ன சாதிகளற்ற சமுதாயம் அமைக்க வேண்டும் என்ற கருத்தை ஒரு இடத்தில் கூட பதிவு செய்யவில்லை. இருப்பினும் அநியாயத்துக்கு எதிராக போராடுகின்ற ஒரு குடும்பத்தின் கதையை கமர்ஷியல் படமாக கொடுத்திருக்கிறார். அதனால் கலன் திமிர் பிடித்தவன், கோபமானவன். என்ன நேயர்களே, கலன் திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை தெரிந்து கொண்டீர்களா? சரி, தமிழ் வலைக்காட்சியை தொடர்ந்து பாருங்கள். தமிழ் வலைக்காட்சியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் வலைக்காட்சியின் புதிய அப்டேட்டுகள் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வர அருகில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் அமுக்குங்க. கலை இலக்கியம் யாவும் மக்களுக்கே.